அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வேலுண்டு வினை இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. சொல்கிறது சரிதானுங்க. நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய ஆசிர்வாதமும் இயற்கையின் அனுகிரகமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு நொடி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம கூடவே எப்போவுமே நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது நம்மளுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமாள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சஷ்டிலையும் கிருத்திகை நட்சத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா முருகரை நம்ம மனசார வழிபாடு செய்யும் பொழுது முருகனுடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். நீங்கள் முருகரை எந்த அளவுக்கு வழிபாடு செய்வீங்க? எவ்வளோ உங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி ஒரு 2 முறை எழுதி பாருங்களேன். அதனுடைய பலனே தனிங்க கண்டிப்பாக. ஏன்னா முருகருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மனக்கவலைகளை சொல்லும் பொழுது கூறும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு அது நிச்சயமாக ஒரு கணம் அது மாறிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கணும், நல்ல செயல்கள் நான் செய்யணும், எனக்கு நல்லது நடக்கணும், எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் சரியாகும் நினச்சிங்கன்னா மறந்துடாமல் கமெண்ட்ஸில் அதை பற்றி ஒரு 2 வரிகளாவது எழுதி பாருங்கள். முருகா சரணம்னு சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் அடியோடு சரியாகும்னு சொல்லலாம். இந்த பதிவில் நான் ஒரு எளிமையான முருகருடைய பூஜை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வம் நிலைக்கல, கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்குது கார்த்திகா, நிறைய நேரங்களில் எனக்கு மனசே சரியில்லை, அதே மாதிரி வியாபார ஸ்தலங்களில் வியாபாரம் சரியாக ஆகலை, தொழில் சரியாக நடக்கலைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு முருகர் எளிமையான ஒரு வழிபாட்டு முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான முக்கியமான பொருட்கள் பற்றியும் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஒவ்வொரு முருகருடைய பூஜையிலையும் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வைத்து மனதார அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகருக்குன்னு சொல்லி 6 விளக்கு போடுறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் மயில் வைத்து விளக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த மயில் விளக்கு இந்த பதிவில் நான் காமிச்சிருக்கேன். இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த காமாட்சி விளக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோபுரம் வள்ளி தேவியானையோடு இருக்கக்கூடிய அழகான விளக்கு. ஸோ இந்த விளக்கில் தீபம் ஏற்றி வச்சு முருகருக்கு வழிபாடு செய்து அனுதினமும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே இல்லங்கள் தோறும் மகிழ்ச்சி பொங்கும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வேல், ஐம்பொன் வேலுங்க. இது சாதாரணமான வேல் கிடையாது. ஐம்பொன் அந்த மெட்டீரியலே பார்த்திங்கன்னா தெய்வ அனுகிரகம் நிறைந்ததுன்னு சொல்லுவாங்க. ஐம்பொன்னால் செய்யப்பட்ட வேல் நல்ல அழகாக இருக்கும். இதுதான் வியாபார ஸ்தலங்களை இன்றைக்கி பெருமளவில் பார்த்திங்கன்னா வைத்து வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐம்பொன் வேல் வைத்தாலும் சரி வியாபாரம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, இல்லத்தில் பணம் பெருகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐம்பொன் வேல், அதுக்கப்புறம் வேல் வைத்து 6 விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கவலைகளும் நிச்சயமாகவே சரியாகும். இல்லைங்க எனக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கவலை அப்படின்னா எனக்கு என் குழந்தைக்கு திருமணம் ஆகணும், எனக்கு பையனோ பொண்ணோ இருக்காங்க, திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சஷ்டியில் விரதம் இருந்து பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகரை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். முருகருடைய ஆலயங்களுக்கு சென்று விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் கை கொடும்னு சொல்லலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் நான் இறை வழிபாட்டில் நம்பிக்கை இருக்குது, வேறு என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா இந்த ஐம்பொன் வேல் இருக்குது பாருங்கள், இது கூட வாங்கி வைத்து பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். யாரையும் எதையும் நீங்கள் நமக்கு இது நடக்கணும், அவங்களுக்கு இது நடக்கலை அப்படின்னு சொல்லி எதுவுமே அந்த மாதிரி மனக்கவலைகள் மட்டும் வச்சுக்காதீங்க. எல்லாவற்றிற்கும் எல்லாருக்குமே நல்லதை மட்டுமே நினைங்க, சொல்லுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி.